நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, +2 முடிச்சதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபீல்டு போகணும் அப்படின்ற மாரி நினைப்பாங்க. அதுலயும் எஸ்பெஷலி நான் டாக்டர் ஆகணும் அப்படின்ற மாரி தான் சின்னதுல இருந்து எங்களுக்கு ஆசை அப்படின்ற மாரி, இல்ல என் குழந்தையோட பேஷன் அப்படின்ற மாரி பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. நீங்க அந்த செலக்ட் பண்றப்ப ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 12த் நீங்க ஒரு நீட் எக்ஸாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்த வந்து கடந்து வர வேண்டிய கட்டாயத்துல +2 படிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் எக்ஸாம் பேட்டர்ன். நீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அதனுடைய பேட்டர்னே வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். நம்ம எக்ஸாம்ஸ் வந்து +2க்கு போர்டு எக்ஸாம்ஸ் எழுதுறது வந்து காலையில் கூட பேசிகிட்டு இருக்கப்போ போர்டு எக்ஸாம் அப்படின்னு ஒரு குழந்தை கேட்குது. போர்டு எக்ஸாம்னா நம்ம போர்டில் எழுதுவாங்களா அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் போர்டு எக்ஸாம் போர்டில் எழுதுறது இருக்குது. நீட் எக்ஸாம் அப்போ நீட்டாக எழுதணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுதுல. ஆமாம், நீட்டாக தான் எழுதணும். அப்போ நீட்டாக எழுதுகிறப்போ அதில் என்னெல்லாம் தேவை இருக்குது அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டு போக வேண்டியது. நம்ம அதை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணல. இன்றைக்கி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் நான் போய் செலக்ட் பண்ணி நான் ஒரு மெடிசனில் நான் டாக்டர் ஆகணும் அப்படின்ற மெடிக்கல் ஃபீல்டில் வந்து டாக்டர் ஆகணும், சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற நிறைய பேருக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. சர்வீஸ் மோடில் போகணும் அப்படின்றாங்க. இது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி இருக்குது, இது ஒர்த்து தானா, இது நம்ம பண்ணால் வந்து சாத்தியமா, இதில் வந்து என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஏன்னா நீட் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் வந்து +2 முடிச்சதுமே நிறைய ட்ரைனிங் சென்டரில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒன் மந்த் ப்ரோக்ராம் கிராஷ் கோர்ஸ் பத்தாது, 1 இயர் நான் ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்ற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் ட்ராப் பண்ணி படிக்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் ட்ராப் பண்ணி படித்து கூட மார்க் வரலையே அப்படின்றனால திருப்பியும் செகண்ட் இயர் பண்ணுறாங்க, 3rd இயர், 4th இயர், 5th இயர் அப்படின்ற மாதிரி டேட்டா வந்து பிரம்மாண்டமாக வந்து லாஸ்ட் இயர் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கையும் ஜாஸ்தியாகுது. ஃபஸ்ட் டைம் மட்டும் இல்லை, செகண்ட் டைம், 3rd டைம், 4th டைம், 5th டைம் ஆல்சோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரிப்பீட்டிங் த நீட் எக்ஸாம்ஸ். அந்த அளவுக்கு இது ஒர்த்தா அப்படின்றத தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நானும் உங்களுக்கு கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. இன்னைக்கு எம்பிபிஎஸ்க்காக நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. லாஸ்ட் இயர் கூட கிட்டத்தட்ட 22 24 லட்சம் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருடம் இதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து எழுதிட்டு இருக்காங்க. நம்மளுடைய கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாடுல மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில் இப்போ இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் சீட்டு கவர்மெண்ட் ப்ரைவேட் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 1,37,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். இன்னைக்கு வந்து மாணவர்கள் வந்து 24 லட்சம் பேருக்கு 1,50,000 கிட்ட சீட்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்றது வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் இந்த டைம் ஃப்ரேம் வந்து டு கம்ப்ளீட் எம்பிபிஎஸ் அப்படின்றப்ப அந்த வந்து கொஞ்சம் கேப் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. ஒன்று சரி முடிச்சிடலாம், எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி குழந்தைகள் பார்க்குறப்ப 5.5 வருடங்கள் வந்து 4.5 + 1 வருஷம் இங்கே வந்து நம்ம இந்தியாவில் படிக்கணும் அப்படின்னா, இதுவே அப்ராடில் போய் குழந்தைங்க படிச்சுட்டு வரணும் அப்படின்னா அங்கேயும் மினிமம் வந்து 6 இயர்ஸ் ஆகிடுது. அப்புறமா இன்டர்ன்ஷிப்பு, அதுக்கப்புறமா இங்கே வந்து அவங்க எழுதக்கூடிய வந்து எக்ஸாம்ஸ், எஃப்எம்ஜி எக்ஸாம்ஸ் இதெல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 8 வருடங்கள் ஆகிடுது. இங்கே இருக்க குழந்தை வந்து கிட்டத்தட்ட 6 வருடங்கள் எடுத்துக்கலாம். அங்கே இருக்கிற குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் வந்து அப்ராடில் முடிச்சு இங்கே வந்து பண்ணுறதுக்கு 8 இயர்ஸ் ஆகிடுது. ஓகே, இந்த எம்பிபிஎஸ் படித்து முடித்ததுமே குழந்தைங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி வேலைக்கு போகாமலாம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தெருவுக்கு வந்தது. அதனால் டாக்டர்ஸோட வந்து தேவை வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் அந்த டாக்டர்ஸ் தேவை வந்து எப்படி இருக்காங்கன்னா, ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஸ்பெஷலைசேஷனில் டாக்டரை போட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த எம்பிபிஎஸ் படித்து முடிச்சுட்டு பசங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்தது அவங்க பிஜி கோர்ஸ் பண்ணணும். பிஜிக்கும் அகைன் வந்து தே ஹவ் டு ரைட் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். அது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து யூஜி நீட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணி படிக்கிறாங்க 1 இயர் 2 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி, இந்த பிஜி நீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறையவே டைம் வந்து எடுத்துக்கு. சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் அட்டெம்ப்ட்ல போகிறாங்க. 3rd அட்டெம்ப்ட்லாம் போகிறவங்க வரைக்கும் வந்து இருக்குது. அதுக்கான ப்ரிப்பரேஷன் டைமும் எடுத்துக்குது. அப்போ அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து டியூட்டி டாக்டராகவோ, ஒரு ஹாஸ்பிட்டல்னா எடுத்ததுமே ஸ்பெஷாலிட்டி கிடையாதுன்னு அவங்க ஸ்பெஷலைசேஷனும் பண்ணாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. ஆனால் என்ன வேலையெல்லாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டோட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் ரெக்கார்டு வந்து எழுதுறது, வார்டு மெயின்டெனன்ஸு, இந்த மாதிரி இல்லைன்னா டியூட்டி டாக்டர், நைட்டு டியூட்டி டாக்டர், இந்த மாதிரி இடத்துல தான் 25,000 60,000 வரைக்கும்
ஒரு ஸ்பெஷலைஸ்டு டாக்டரை போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆகும். அதனால என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி மாணவர்களை வந்து எடுத்துக்கிறாங்க. 25,000 60,000 வரைக்கும் ஆகுது. பட் இந்த என்ன கேப் வர்றதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்துருப்போம் நம்ம பிஜி நீட்டு முடிஞ்சதுக்கப்புறமா சீட்டு வந்து கம்மியாக தான் இருக்குது. நம்ம எம்பிபிஎஸ்ஸை கம்பேர் பண்ணுறப்ப பிஜிக்கு வரக்கூடிய சீட்ஸ் வந்து ஒன்று கம்மியாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸ் வந்து கேப் இருக்குது. 60% வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து எம்பிபிஎஸ்னா இது ஒரு 40% அந்த கேப் வந்து இருக்க தான் செய்யுது. அப்போ அது ஃபில் ஆகலை, அந்த மாணவர்களுக்கு அது கிடைக்கிறதில்ல. அதனால் அவங்க ரிப்பீட் போக வேண்டிய காலகட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா அந்த சீட்ஸ் வந்து ஸ்கேர்சிட்டி இருக்குது. ஈவன் தோ அந்த வந்து ஃபில் ஆகலை, அந்த பசங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கூட இருக்கிற சீட்டு இது 1.37னா அதுக்கேற்ற மாதிரி இது 1.37 இருக்கா அப்படின்றது இல்லை. அதனால் அந்த கேப் வந்து விழுது, ரைட்டா, மெயினாக விழுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைக்கிறது இல்லை குழந்தைங்களுக்கு. சீட்டு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லைன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் கிடைக்கிற அளவுக்கு பேமெண்ட் பண்ணி எடுக்க முடியாத மாணவர்கள் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் ரீரிப்பீட் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. அப்போ அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுது. அப்போ எம்பிபிஎஸ் ப்ளஸ் பிஜி உள்ளே போகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அவங்களுக்கு 3 இயர்ஸ் எடுத்துது. அதுக்கப்புறம் பிஜி பண்ணணும், அந்த பிஜி சீட்ஸும் கம்மியாக இருக்குது. அப்புறமா ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் ஸ்பெஷாலிட்டிஸ் போகிறப்ப அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நான் பார்த்தேன், ஒரு சீட்டு 2 சீட்டு, ஒரு சீட்டு 2 சீட்டு இப்படி தான் இருக்கே தவிர பஞ்சாக இருக்கிற மாதிரி இல்லை. அப்போ அதுவும் டிமாண்டாக ஆகிடுது. அப்போ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் வரப்போ ஒரு 12 வருடங்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு எடுத்துக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரிப்ரேஷன் டைமு, அவங்களுடைய லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யாரையோ டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 25,000 ரூபாய்லாம் எங்கே பார்த்தோம், அதாவது ப்ரைவேட்டில் காலேஜஸ்லலாம் பிஜியில் வந்து இன்டர்ன்ஷிப் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்கன்னா போடுறாங்களே தவிர லிஸ்ட்டில் கொடுக்கறதில்ல. நேற்று கூட ஒருத்தர் வந்து கால் பண்ணி சொன்னார், சார் இது மாதிரி நான் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணுறதுக்கு போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் இவ்வளோ ஃபீஸ் கட்டி ஆகணும் அப்படின்றாங்க, அடிஷ்னல் ஃபீஸ் கட்டணுன்றாங்க, பட் ஸ்டைஃபன் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தெளிவாகவே சொல்கிறாங்க. வேணும்னா ஜாயின் பண்ணி இல்லைனா போ அப்படின்றாங்க. இவ்வளோ அமௌண்ட் நாங்கள் பே பண்ணணுமா சார், இந்த சுப்ரீம் கோர்ட்டு சொன்னதெல்லாம் என்ன சார் அப்படின்றாரு. சுப்ரீம் கோர்ட்டு சொன்னதெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் யார் தைரியமாக எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான காலேஜஸ்க்கு இது மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு கோர்ட்டில் போயிட்டு கேட்குறது, அந்த மாதிரி கேட்குறது இல்லை. அதனால தான் நானும் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் உண்மையாலேயே இதுக்கு வந்து உங்கள் கன்சர்ன் இருக்குது, இதை கேட்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டெப் எடுங்க. பூனைக்கு யார் மணி கட்டுறன்ற கதை தான். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும்னா அந்த கேண்டிடேட்டும் என்ன பண்ணாங்க, கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகிறோம் சார்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வரைக்கும் எதுவும் அவங்க எதனா ஃபைல் பண்ணாங்களான்னு தெரியல, இல்லைன்னா நியூஸில் வந்திருக்கும் ஸ்டே வாங்கியிருப்பாங்க. பட் இதுக்கான தரவுகள் எதுவுமே இது வரைக்கும் கிடைக்கல, ரைட். அது ஒரு சைடில் போட்டோம். அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்கள் ஆகுறதுனால ஒரு மிடில் கிளாஸ்லேயோ ஒரு ஃபஸ்ட்டு டைம் கிராஜுவேட் பண்ணக்கூடிய மாணவர் எம்பிபிஎஸ் பண்ணுறப்ப அவரால் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் அந்த 12 இயர்ஸ் கம்ப்ளீஷனில் அவருக்கு ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு 22 23 வயசுலேயே மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை வந்து ஒரு 18 வயசுலேயே எம்பிபிஎஸ்க்கு வந்ததுன்னா, நான் 5 வருடம் ஆனாலே எம்பிபிஎஸ் முடிச்சதுமே நான் அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணிடுறாங்க. அப்புறமா கல்யாணம் பண்ணணும், அப்புறம் பிஜி நீட்டுக்கு வந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும், அப்புறமா திருப்பி பிஜி பண்ணணும் அப்படின்னா லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபேஸிங். இதுவே ஒரு மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் கூட என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு சப்போஸ் அந்த பிஜி முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர்னிங் வந்து அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஷனோடு இருக்கிறவங்க, இல்லை அப்பா அம்மா டாக்டர்ஸாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி வந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து சப்போர்ட் இருக்கும். ஏன்னா இனிஷியலில் ஒரு 6லேருந்து ஒரு 12 வருடங்கள் வரைக்கும் குழந்தைங்களுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணுறதுல ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் அப்புறமா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க முடிச்சுட்டு வரப்ப கண்டிப்பாக அவங்க லைஃப் வந்து செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதை தான் என்ன பண்ணணும், ஒவ்வொரு மாணவர்களும் இந்த நீட்டு முடிச்சுட்டு நான் மெடிக்கல் தான் என்னுடைய கேரியர் அப்படின்றப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி இதெல்லாம் இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் வரணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வரணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த நீட்டு கிளியர் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி அகாடமிக்ஸில் அதுக்கு அப்புறமா எம்பிபிஎஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங், அழறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய குழந்தைங்க இப்போ நம்ம நீட்டு சென்டர் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைனல் இயர் கம்ப்ளீஷன்லையோ இல்லை 3rd இயரில் ஃபஸ்ட் இயர் உள்ளே போட்டுமே ஐயோ இதெல்லாம் தெரியாமல் போயிட்டேனே அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது அவங்களுக்கு படிக்கிறதுக்கு, ரைட்டா. அதனால் மென்டலாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி நீங்கள் என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபினான்ஷியலி நீங்கள் வந்து ரெடியாக இருந்தால் தான் இந்த துறைக்கு நீங்கள் வர முடியும். சும்மா சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டு நம்ம கையிலேயே நம்மளுக்கே இல்லை அப்படின்றப்ப நம்ம யாருக்கு சர்வீஸ் பண்ண முடியும். அது எல்லாத்தையும் பார்த்துக்குங்க, கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேரண்ட் கூட யாரையும் குழந்தைங்களை கம்பல் பண்ணி படிக்க வைக்காதீங்க. ஏன்னா படிக்கிறது வந்து நிறைய படிக்க வேண்டியது இருக்குது.
மெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. பசங்க வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் லெவலில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்றது உண்மை. இருந்தாலும் சில பேருக்கு பேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் தெரியாமல் போயிடும். படித்து முடித்து வெளியில் வந்து அவங்க லைஃப் செட்டில் ஆகுறப்ப ஒரு பேஷண்ட்டோட அவங்களுடைய தீர்வு கொடுக்குறப்ப அதெல்லாமே பறந்து போயிடும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இது. பட் இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க அதெல்லாம் கடந்து வரணும் அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது நான் சொன்ன கருத்துக்கு மாறுபாடு கருத்து இருந்ததுன்னா கீழே தாராளமாக கொடுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நீட்டு தான் வந்து இருக்குது அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமியில் நீட்டு தான் இல்லை சார், நீங்கள் என்னன்னா சொல்லுங்கள் சார், நாங்கள் வந்து மெடிக்கல் படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டு சார் நீட் எக்ஸாம் எழுதணும்னு பார்க்குறோம், அதுவும் கவர்மெண்ட் சீட் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஐடியா இருந்ததுன்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஜி எக்ஸ்பெண்டிச்சர் 12 இயர்ஸ்க்கு நீங்கள் எம்பிபிஎஸ் முடிக்கிறதுக்கே சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி போனாங்கன்னா 1.5 கோடியிலேருந்து 2 கோடி செலவு பண்ணுறாங்க. இதுவே ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் போனோன்னா 25 5 வருஷம் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா 1.25 1.5 கோடி செலவு பண்ணுறாங்க. அப்போ இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நம்மளுக்கு 25,000 60,000 வரைக்கும் தான் சேலரி கிடைக்கணும்னா அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை எடுத்து நம்ம பேங்க்கில் போட்டாலே வி கேன் கெட் மோர் இன்ட்ரெஸ்ட் தன் தட். ரைட்டா? அந்த மாதிரி இருக்கிறப்ப சரி சார் நாங்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணுறோம், ஆனால் இவ்வளோ யூஜாக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், ஆனால் கவர்மெண்ட் கோட்டா போனால் 18,000 தானே ஃபீஸ். இதே வந்து சப்போஸ் ப்ரைவேட்டில் கவர்மெண்ட் கிடைச்சா கூட ஒரு 4.5 லட்சம் தானே ஃபீஸ். அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே சார், நாங்கள் வந்து செலவு பண்ணி படிக்கலாம் தான் இருக்கிறோம், ஏன்னா எங்களுக்கு அதுதான் பேஷனு, நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய மைண்டில் ஊறி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் நீங்கள் 1 இயர் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கமிட்மெண்ட் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட காலையிலேருந்து நைட் வரைக்கும் இந்த கிளாஸஸ் இருக்கும். 20 ஸ்டூடெண்ட் தான் ஒரு பேட்சில் இருப்பாங்க. 16 ஃபேக்கல்ட்டி அண்ட் மென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி கொடுப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ண வைப்பாங்க, டவுட்ஸ் கிளியர் பண்ண வைப்போம். குழந்தைக்கு என்ன புரிஞ்சிருக்கு, என்ன புரியல, என்ன வேணும், அவங்களுடைய வீக்னஸ் என்ன, அவங்க ஸ்ட்ரென்த் என்னன்றதை நம்ம அனலைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதுறப்போ ஏற்படக்கூடிய டவுட்ஸு, அப்புறமா எரரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்டில் எரர் பண்ணிட்டாங்கன்னா அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இன்னும் மல்டிபிள் கொஸ்டின்ஸை பண்ண வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டாக சீட் எடுக்கிறதுக்கு நம்ம அஷூரன்ஸ் கொடுக்குறோம் வித் கேரண்டி. இது இல்லைன்னா என்ன சார் கேரண்டி, அப்படி இல்லைன்னா என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை நம்ம வந்து 100% ரீஃபண்ட் பண்ணுறன்ற உத்தரவாதமும் இருக்குது. அதனால் பாருங்கள், உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா 20 ஸ்டூடெண்ட் தான் பேட்ச் சைஸு. இமீடியட்டாக ஆஃப்டர் போர்டு எக்ஸாம்ஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ் கிளாஸ். 2027 கவர்மெண்ட் கோட்டா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்குது சார். 2026 எழுதணும் சார் அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ட்ரை பண்ணோம் அப்படின்னாலும் யூ கேன் ஜாயின் இமிடியட்லி. ஏன்னா கிராஷ் கோர்ஸ் இருக்குது, அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு அப்படியே 2027க்கு நம்ம கிளாஸஸை வந்து கண்டினியூ பண்ணிடலாம். அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதை வந்து தங்கி படிக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டே ஸ்காலரும் வரதுக்கு இந்த வாட்டி ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். வீட்டில் இருந்தும் வந்துட்டு போகலாம். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். பட் வீட்டு பக்கத்து தெருவில் இருக்கிறவங்களாம் வந்து இப்போ அவங்க இங்கே தங்கி படிக்கிறப்ப அவங்களுக்கு அந்த காஸ்ட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சென்னை ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வீட்டிலேருந்து வந்து போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாணவர்களுக்காக கொடுத்துருக்கோம். இமீடியட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசிட்டு ஒரு அமௌண்ட் பே பண்ணிடணும் இமீடியட்டாக. 20 ஸ்டூடெண்ட் தான் அப்படின்றதுனால நீங்கள் வந்து என்கொயரி பண்ணி பேசி அப்புறமா ரிசல்ட்டை பார்த்து இதெல்லாம் பண்ணுறோன்றவங்களுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்களாம் இமீடியட்டாக நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் சார், கவர்மெண்ட் கோட்டா சீட்டு தான் எங்களுக்கு வேணும் சார் அப்படின்றப்ப ஒரு அமௌண்ட்டு 50,000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணி இமீடியட்டாக சீட்டை வந்து பிளாக் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்புறமா சீட்டு கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கேரண்டி கொடுக்குறோம். சென்னையில் இல்லை, சவுத்தில், நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த இடத்துலனா எடுத்துங்க, நாங்கள் உங்களை படிக்க வச்சு கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி எந்த இன்ஸ்டியூஷனுமே இது வரைக்கும் கிளைம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பயங்கர ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை யாருமே. பசங்களை வச்சு க்ரீம் ஸ்டூடெண்ட்டை வச்சு ரிசல்ட்ஸ் கொடுத்துப்போம். ஒரு 1000 பேரை சேர்ப்பாங்க, ஒரு 50 பேருக்கு சீட்டு வாங்கிடுவாங்க. அப்போ நாங்கள் சீட்டை வாங்க வச்சிட்டோன்னு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு தார தப்பட்டா அடிப்பாங்க. பட் நம்ம அப்படி இல்லை. ஒரு நார்மல் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டை கூட அவனுக்கு என்னெல்லாம் வீக்னஸ், என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்றத கூடயே உட்காந்து குழந்தை கூட 365 நாளும் ஒர்க் பண்ணி அவனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண வைக்கிறோம். ரைட்டா? அதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். பேரண்ட்டு நீங்கள் அது தேவை இருக்குது. ஸ்டூடெண்ட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளின்டாக இருந்து எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எங்கள் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிங்க. சென்னையில் ஆர்ஜிஆர் அகாடமி, அண்ணா நகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷனில் திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நியரில் ஒரு 6th பில்டிங்கில் இருக்குது. நேராக வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நேரடியாக வந்துருங்க. ஆன்லைன்லேயே கேட்கணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணி பேசிக்கிடுங்க. வேறு ஏதாவது தகவல் என்கிட்ட பர்சனலாக பேசணும்னு நினைக்கிறீங்க, குழந்தைக்கு நான் பார்த்தேன் சார்,
அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஆசை இருக்குது, பட் அவங்களால பண்ண முடியுமா சார்? ஏற்கனவே 11th அண்ட் 12th படிக்கிறப்ப 11th மட்டும் தான் சார் நீட்டு படித்தார், 12th வந்தப்போ போர்டு எக்ஸாம் இருந்தது, அதனால் பண்ணலை சார். 11th 12th படிக்கிறப்ப எதுவுமே பண்ணல சார். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி 1 இயர் பண்ணால் கூட ரீஃபண்ட் கொடுக்குறீங்க, பரவாயில்ல, ரீஃபண்ட் கொடுத்து நாங்கள் வாங்கிக்கிறோம். பட் 1 இயர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? எங்கள் குழந்தைக்கு அது உண்மையாலேயே பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கா, கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் அனலைஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு டெஸ்ட் ஒன்று கொடுக்குறோம். அந்த டெஸ்ட்டில் குழந்தை குவாலிஃபை பண்ணிச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு சொல்லிவிடுவோம், அந்த டெஸ்ட் வச்சுவே சொல்லிவிடுவோம், இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் சீட் எடுக்கிறதுக்கு லாய்க்கு, இல்லைனா இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு கோட்டா ப்ரைவேட் காலேஜில் எடுக்கிறதுக்கு ஒர்த்து, இல்லைனா இந்த குழந்தை வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டானால தான் போக முடியும், இல்லைனா டீம்டு யூனிவர்சிட்டி தான் போக முடியும், இதெல்லாம் இல்லை, நீங்கள் அப்ராடை பார்த்துங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட்டும் கொடுத்துருவோம். அதை பேஸ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணலாம், டிசிஷன் எடுக்கலாம். ரைட்டா? அதுக்காக நீங்கள் எங்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக 9176552121 இந்த நம்பரில் எப்போ வேணாலும் கால் பண்ணி பேசுங்க. ஓகே, உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே என்ன பண்ணிடணும், கொடுத்துருங்க. ரெண்டாவது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டை எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரினா ஆர்ஜிஆர் அகாடமி அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் டப்புன்னு வந்து நிற்கும். ரைட்டா? பண்ணிடுறீங்களா? ஓகே, ஷேர் பண்ணிடுறீங்களா? ஓகே, தேங்க்யூ.